நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஒன்லைனர் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த எக்கனாமிக் ஒன்லைனரில் வந்து அரசாங்கமும் வரிகளும் இந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம ஒன்லைனில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வைஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது. இதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதிப்பீடு. சரிங்களா? வரி என்ற சொல் பார்த்திங்கன்னா வரி விதிப்பு என்பதிலிருந்து தான் உருவாச்சு. இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா மதிப்பீடு. அடுத்து பாருங்கள். எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்ற கட்டாய கட்டணம் தான் பார்த்திங்கன்னா வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? செலிக்மேன் கூற்றுப்படி வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். செலிக்மேன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள். இந்திய வரி விதிப்பு மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்படுகிறது. இந்திய வரி விதிப்பு பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்படுகிறது. அடுத்து பாருங்கள். வருமானம், முதலீட்டால் பெரும் ஆதாயம், சொத்து அனைத்துக்கும் அரசு விதிப்பது வந்து வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா? மத்திய வருவாய் வாரியம் வந்து எப்போ நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எதன் கீழ் வந்து நிறுவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் தான் வந்து மத்திய வருவாய் வாரியத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். ஆடம் ஸ்மித்தோடைய வரி விதிப்பு கோட்பாடுகள் வந்து மொத்தம் 4 விதி இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. சரிங்களா? அடுத்து பாருங்கள். மக்கள் தங்கள் வசதிக்கேற்ப செலுத்த அரசு வரி விதிக்கும் முறை தான் பார்த்திங்கன்னா சமத்துவ விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். வரி செலுத்துவோருக்கு வசதிகளை வழங்கி வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுவது வசதி விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். வசூலிக்கப்படும் வரியில் குறைந்த அளவு தொகை செலவழிக்கப்படுவது தான் பார்த்திங்கன்னா சிக்கன விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வரி விதிப்புடைய 3 வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரி விதிப்புடைய வகைகள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வு வீத வரி. அடுத்து பாருங்கள். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா விகிதாச்சார வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ஒரு வரியின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது தான் பார்த்திங்கன்னா வளர்வீத வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். அதிக அல்லது குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தான் பார்த்திங்கன்னா தேய்வு வீத வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ளது தான் பார்த்திங்கன்னா தேய்வீத வரி. சரிங்களா? மக்கள் வருமானம் அதிகரிப்பால் தானாகவே வரி செலுத்தும் வகையில் வடிவமைப்பது நெகிழ்ச்சி வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறன் தான் பார்த்திங்கன்னா நிதி திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து போதும். இதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த வரியை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நேர்முக வரி, மறைமுக வரியை பற்றி நாளைக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.